ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எல்லாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஆடிவெள்ளி அமாவாசை. ஆடிவெள்ளி அமாவாசைனா நமக்கு வந்து அவனே சொல்லிட்டு ஆடிவெள்ளி அமாவாசைக்கு வந்து செடி வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இந்த இறந்து போனவங்க இருப்பாங்கல்ல, நம்ம தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து வெளி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி அவ்வளவுதான் வந்து அதுதான் வந்து என்னை பொறுத்த அளவில் தெரிஞ்ச விஷயம். ஸோ வந்து இதை விட எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா வந்து இறந்து போனவங்களுக்கெல்லாம் திதி கொடுப்பாங்கன்னா, இறந்து போன அவங்களோட ஆன்மா எல்லாம் வந்து மேல் உலகத்தில் இருக்கும். ஸோ வந்து ஆடி நல்லது செஞ்சவங்க எல்லாம் சொர்க்கத்துல இருப்பாங்க, கெட்டது செய்தவங்க எல்லாம் நரகத்துல இருப்பாங்க. சரியா? அப்போ வந்து அவங்களோட ஆன்மா எல்லாம் மேல் உலகத்துல தான் இருக்கும். ஸோ வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் காலையிலே அவங்களோட ஆன்மா எல்லாம் வந்து கீழே வந்து திறந்து விடுறதாட்டு ஐதீகமா சொல்றாங்க. ஸோ வருவாங்களா அந்த நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து நம்மளை வந்து விசிட் பண்றதுக்கு இயர்லி ஒன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டே தான் வந்து இன்னைக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி சாப்பாடுகள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு அவங்களுக்கு படையல் பண்ணிட்டு அவங்கள நினச்சி நம்ம சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு சாப்பிட்றது வந்து விசேஷம். ஸோ வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? இந்த டேயில் நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த விஷயமே தெரியாதா அப்படின்னு உள்ளவங்க இனி நெக்ஸ்ட் ஆடிவெள்ளி அமாவாசைக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ வந்து எங்கள் டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட குழந்தைனாரும் இன்னொரு பொண்ணு இங்கே இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவளுக்கும் சேர்த்து தான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கடல் பக்கத்தில் பீச் சைடில் எல்லாம் வந்து திதி கொடுப்பாங்க நிறைய பேர். ஒரு சிலவங்க வந்து இந்த பெரிய ஆறெல்லாம் ஓடும் இல்லை, அந்த ஆற்று பக்கத்துல எல்லாம் வச்சு திதி கொடுப்பாங்க. ஸோ வந்து இங்கே மார்த்தாண்டம் பக்கம் குளித்துறையில் வாவுலி எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ வந்து எக்ஸிபிஷன் நடக்கிற பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஆறு போயிட்டு இருக்குது. ஸோ வந்து அது பக்கத்துலேயே வந்து நிறைய பேர் திதி கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு பீச் சைடு பெரிய ஆறு இந்த மாதிரிப்பட்ட இடத்துல எல்லாமே பிஸியாக போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், இவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்பட்டேன். அவங்களுக்கு வந்து ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை போல இருக்குது. இதில் வந்து பேய் வருது பிசாசு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாதான் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து ஆடிவெள்ளி அமாவாசையை முன்னிட்டு செடியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து இவங்களுக்கு ஸ்டோரி சொல்லியாச்சு. இதோட இப்பதானடா ஸ்டோரி சொன்னேன். நம்மளோட முன்னோர்கள் இறந்து போனவங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆன்மா எல்லாம் மேல் உலகத்துல இருக்கும். இன்னைக்கு ஆடிவெள்ளி அமாவாசையை முன்னிட்டு அந்த ஆன்மாக்கள் எல்லாம் வந்து திறந்து விடுவாங்க. அவங்க எல்லாம் நம்மளை பாக்குறதுக்கு விசிட் பண்ண வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் நம்ம சமைச்சு அவங்களுக்கு வந்து படையல் போட்டு வைக்கணும். அந்த படையலை படைச்சிட்டு அவங்கள நினைச்சு சாமி கும்பிட்டாச்சுன்னா அவங்க வந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு போறது ஐதீகம். இதுல ஒரு விஷயத்த வந்து மிஸ் பண்ணிட்டு, படையல் படைச்சிட்டு அந்த சாப்பாட்டுல என்னென்ன ஃபுட்டு வைக்கிறோமோ எல்லா ஃபுட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு வரசி நம்ம வந்து காகத்துக்கு வைக்கணும். காகம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம சாப்பிடணும். காகம் வந்து சாப்பிட்டுட்டு போச்சுன்னா நம்ம யாரை நினைச்சு சாமி கும்பிட்டோமோ அந்த முன்னோர்கள் வந்து சாப்பிட்டுட்டு போனதா அர்த்தம். இதுதான் ஸ்டோரி ஆடிவெள்ளி அமாவாசையை முன்னிட்டு. சரியா? இனி தெரியுமா எதுக்கு ஆடிவெள்ளி அமாவாசை? ஒன்று செடி நடலாம், இன்னொன்னு நம்ம இறந்து போன முன்னோர்களுக்கு படையல் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடுவோம். அப்புறமா வந்து பீச் சைடில் போய் ஒரு சிலவங்க வந்து திதி கொடுப்பாங்க. ராமேஸ்வரம் அங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். எதனால ராமேஸ்வரத்துக்கு அந்த திதி கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம்னா, ராமர் வனவாசம் காட்டுக்கு போனப்போ அவரோட அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அப்பா தசரதர் வந்து இறந்துட்டாரு. இறந்ததுக்கு திதி கொடுத்தது வந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கடற்கரையில வச்சுதான் திதி கொடுத்ததாட்டு ஐதீகம். அப்போ வந்து திதி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சிவலிங்கம் தேவைப்பட்டு, அப்ப சிவலிங்கத்தை வந்து ஆஞ்சநேயர் வந்து கைலாயத்துக்கு போய் வாங்கிட்டு வர போயிருந்தார் ஆஞ்சநேயர்.
ராமரோட ஃப்ரெண்டு வந்து ஆஞ்சநேயர் தானே. அப்போ வந்து வாங்க போயிருந்தார். அப்போ அதுக்கு முன்னாடி சீதா தேவி வந்து மண்ணால ஒரு சிவலிங்கத்தை செய்துட்டாங்க. அப்போ வந்து அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அந்த ஆச்சாரி மாதிரி எல்லாம் வந்திருப்பாங்க, எல்லாம் பூஜை செய்ய பூஜை அவங்க எல்லாம் போற்றிகள். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க டைம் ஆயிட்டு, திதி கொடுக்கறதுக்கு நேரம் ஆயிட்டுன்னு. அப்போ இந்த சிவலிங்கத்தை வச்சு நம்ம திதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவலிங்கத்தை வச்சு திதி கொடுத்துருவாங்க. ஆஞ்சநேயர் வந்து கைலாயத்திலேருந்து சிவலிங்கத்தை எடுத்துட்டு வரும்போது அவர் ஒரு சில தடைகள்னால அவர் வந்து சேரத்துக்கு லேட் ஆயிரும். அப்போ லேட் ஆனோன்னு இங்கே பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே இவருக்கு ஆஞ்சநேயருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிரும், நம்ம சிலை கொண்டுறதுக்கு முன்னாடி தர்ப்பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு, இப்போ ராமேஸ்வரம் கோயிலில் வந்து சீதாதேவி மண்ணால் செய்த சிவலிங்கம் ராமேஸ்வரம் கோயில் கருவறையில் உள்ளாடி பின்னாடி இருக்குது. பின்னாடி இப்போவும் மண் சிலை இப்போ வரைக்கும் இருக்குது. அதுக்கு நேரு அவரோட ராமரோட பக்தர் வந்து ஆஞ்சநேயர் கொண்டு வந்த சிலைய அந்த மண் சிலைக்கு முன்னாடி வச்சிருக்காங்க, கல் சிலைய முன்னாடி வச்சிருக்காங்க. வச்சு அதுக்கு முதல் விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க, அபிஷேக காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனா சீதாதேவி செஞ்ச மண் சிலையும் பின்னாடி இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, அலங்காரம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா மண்ணாலான சிலை இல்ல. ஸோ வந்து இப்போ வந்து நான் சொல்ல வந்தது எதுக்குன்னா, ராமேஸ்வரத்தில் திதி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன் இந்த கதையை. அப்போ ராமேஸ்வரத்துல யாருக்கு திதி கொடுத்துருக்காங்க? ராமரோட அப்பா தசரதருக்கு திதி கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம திதி கொடுக்க கதைக்கு போய் ராமர் வனவாசத்துக்கு போய் தசரதர் இறந்த கதைக்கு போய் திதி கொடுத்தது ஆஞ்சநேயர் செலை வாங்கிட்டு வந்த கதை வரைக்கும் போயிட்டோம். சரி, இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இன்னைக்கு என்ன டேன்னு புரிஞ்சுது? இறந்து போனவங்களுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க டே, அவங்கள நினைச்சு நம்ம சாமி கும்பிடுற டே. சரி, புரிஞ்சுதா கதை? வீடியோ முடிச்சிருவோமா? என்ன ஆத்மா எல்லாம் வந்தாச்சு, ஆத்மா எல்லாம் வந்தாச்சு. சீக்கிரம் சமையல் பண்ணி படையல போடுங்க. சரியா? அவியல நினைச்சு கும்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிடுங்க. சரியா? சரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. ஹாப்பி கார்டனிங். வீடியோ கேட்டுட்டதுல இங்கேயும் ஒருத்தி இருக்கா, பாத்துக்கோங்க. பாய்.